வெளிநாட்டை சுத்தி பார்க்கலான்னு 2 பேர் போறாங்க. அங்க போன 2 பேரும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்து இந்த பில்டிங் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இந்த பில்டிங் எல்லாம் கட்டினது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஐ டோன்ட் நோனா மீனிங் என்னன்னு தெரியாம ஓ இந்த பில்டிங் ஐ டோன்ட் நோ தான் கட்டியிருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பீஸாவை சாப்பிடுறாங்க. இந்த பீஸா நல்லா இருக்கே, இந்த ஹோட்டலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கே அப்படின்னு இந்த ஹோட்டல்ல கட்டினது யாருப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவரு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க ஓ ஐ டோன்ட் நோ தான் இந்த ஹோட்டல்ல கட்டியிருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. இந்த ஊரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கே, இந்த ஊர் தலைவர் யாருன்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க ஓ இந்த ஊர் தலைவர் ஐ டோன்ட் நோ தானா, பெரிய ஆள் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ரோட்ல ஒருத்தர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இவர் யாரு, இவங்க இறந்துருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவரு என்னது ஐ டோன்ட் நோ செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் சாப்பாடு பில்டிங் எல்லாம் நல்லா கட்டினியா, இப்படி இந்த மாதிரி செத்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி அழறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சிரிச்சுட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க.